evaluateல நமக்கு இன்டெக்ரல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் பாருங்க 1/x² minus a². ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணணும். எப்படி இன்டெகிரேட் பண்ணணும்னா பை யூசிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்காக ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் I = இன்டெக்ரல் ஆஃப் 1/x² minus a² into dx. ஃபங்க்ஷனை மட்டும் தனியாக எடுத்து தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னது, நமக்கு 1/x² minus a². இதை எப்படி எழுதலாம்னா இது வந்து 1/a² minus b² ஃபார்மேட்டில் இருக்குது. நான் இங்கே சைடில் எழுதுகிற பாருங்க 1/a² minus b² ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த a² minus b²-ஐ a plus b into a minus b அப்படின்னு நம்மளால் பிரித்து எழுத முடியும். இந்த மெத்தடை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஒரு டேர்மாகவும் எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு டேர்மாகவும் என்னால் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ரெண்டு ஃபேக்டர் இருக்குது நமக்கு. இந்த ரெண்டு ஃபேக்டர் இருக்கிறதுனால ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ 1/x plus a into x minus a-வை ரெண்டு ஃபேக்டர் a/x plus a ஒரு டேர்ம் plus b divided by x minus a ஒரு டேர்ம். இது வந்து ரெண்டு ஃபேக்டர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், a into x minus a plus b into x plus a அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு நியூமரேட்டர் டேர்ம். நியூமரேட்டரில் நமக்கு என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. இப்போ a என்ன b என்னன்னு கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு a கண்டுபிடிக்கணும்னா b பார்ட்டை 0 ஆக்கணும். b பார்ட்டை 0 ஆக்கணும்னா நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மைனஸ் a வந்ததுன்னா மைனஸ் a ப்ளஸ் a என்ன ஆயிடும், 0 ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா b பார்ட்டை என்ன பண்ண போகிறோம், 0 ஆக்க போகிறோம். இப்போது a இன்ட்டு எக்ஸோட இடத்துல மைனஸ் a திருப்பி மைனஸ் a ப்ளஸ் b இன்ட்டு இங்கே என்னவாகும் மைனஸ் a ப்ளஸ் a ஈக்குவல் டு இங்கே எக்ஸே இல்லாதனால 1. இந்த மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகி பி பார்ட் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. ஏ பார்ட்டில் -2a இன்ட்டு கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 1. அப்போ ஏவோட வேல்யூ 1/-2a. இதை நான் எப்படி எழுதுனா -1/2a. இதே மாதிரி நான் அடுத்த ஃபேக்டர் அடுத்தது மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி ப்ளஸ் ஏ இப்போ எடுக்க போகிறோம். ப்ளஸ் ஏ எடுத்தால் என்ன ஆகும்னு பாருங்கள், ஏ இல்லை எக்ஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஏ, ஸோ ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 1. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ பியில் தான் நமக்கு டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் ஏன்றது 2a, 2a இன்ட்டு பி ஈக்குவல் டு 1. இப்போ பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 1/2a. இது எல்லாத்தையும் நான் எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா என்னோட இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ இந்த இடத்துலையும் பி இந்த இடத்துலையும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் 1/x² minus a² dx-ஐ எப்படி எழுதலாம்னு சொன்னோம், 1/x plus a into x minus a into dx இப்படி எழுதலாம்னு சொன்னோம். இப்போ இதை நம்ம எப்படி பிரித்தோம், a/b பிரித்தோமா. ஸோ அந்த a டேர்முக்கு ஒரு இன்டெக்ரல், b டேர்முக்கு ஒரு இன்டெக்ரல் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஏயோட டேர்ம் என்ன, -1/2a டிவைடட் பை x plus a dx ப்ளஸ் பியோட டேர்ம் என்ன, 1/2a டிவைடட் பை x minus a dx. இது எங்கே இருக்குன்னா ஈக்குவேஷன் 1ல் இருக்குது பாருங்க. a டிவைடட் பை b டிவைடட் பை அந்த இடத்துல தான் சப்ஸ்டியூட் பண்ணி கூடவே இன்டெக்ரல் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல -1/2a கான்ஸ்டன்ட் வெளியே வந்துருச்சு. ஸோ 1/x plus a into dx ப்ளஸ் இங்கேயும் 1/2a வெளியில் வருது. இன்டெக்ரல் ஆஃப் 1/x minus a into dx. இப்போ நான் இதை இன்டெகிரேட் பண்ணால்
minus 1 by 2a into 1 by x plus a ஓட ஃபார்முலா log x plus a. இங்கேயும் 1 by 2a வெளியில வந்துரும். இதையும் இன்டகிரேட் பண்ணா log x minus a plus c. இப்போ 1 by 2a ரெண்டுத்துலையும் காமனா இருக்கு. ஸோ நான் வெளியில எடுத்துக்கிறேன். அண்ட் பாசிட்டிவா இருக்கிறத முன்னாடி எழுதுறேன். ஸோ log x minus a minus log x plus a. மைனஸை பின்னாடி எடுத்திருக்கோம். ரெண்டுமே log a minus log bன்றத log a by bன்னு எழுதலாம். ஸோ 1 by 2a இது log of x minus a divided by x plus a plus constant. ஸோ நம்ம இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம்னா log a minus log bன்னு இருந்ததுன்னா அதை log of a by b அப்படின்னு எழுதலாம். அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 1 by 2a log x minus a divided by x plus a.